Sir, yeah. Thank you. அது இல்லாமல் கோட் ஆஃப் கான்டாக்ட் ஒன்று ப்ரே பண்ணியிருக்கோம். அந்த கோட் ஆஃப் கான்டாக்ட் டெய்லி வருது. சொல்லுவோம் எல்லா ஆக்டிவிட்டி என்னென்ன பண்ணுறோம், என்னென்ன பவர் இருக்குது, இதெல்லாம் சொல்லிட்டோம். எதாக இருந்தாலும் எலெக்ஷன் ஆஃபீஸரோட பர்மிஷன் வாங்கி தான் நம்ம இதெல்லாம் பண்ணணும். அது ஆல்சோ தி பப்ளிஷ் நோட்டீஸ் போட்டு அந்த வெப்சைட்டில் வந்து எல்லாமே filing nominations from 30/11/2024 to 7/12/2024 between 2 p.m. and 5 p.m. except on 1/12/2024 Sunday. Then scrutiny of nominations on 9/12/2024 between 2 p.m. and 5 p.m. Withdrawal of nominations on 10/12/2024 between 10 a.m. and 5 p.m. Publishing a final list of candidates on 10/12/2024 at 6 p.m. Election will be held on 15/12/2024 Sunday between 10 a.m. and 5 p.m. Counting of votes immediately after election starts at 6 p.m. on 15/12/2024. வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? எலெக்ஷனு கண்டிப்பாக மயிலாப்படி ஃபேராக நடக்கும், பீஸ்ஃபுல்லாக நடக்குது. உங்களுக்கு கோஆப்ரேட் ஃபுல்லாக கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா இல்லை, என்ன டவுட்டுன்னா 2 ஐடி கார்டு இருக்கு. ஐடி கார்டு ரீசெண்டாக இஷ்யூ பண்ண ஐடி கார்டு அதை தெளிவாக கொஞ்சம் ரீசென்ட்லி இஷ்யூ ஐடி கார்டு அவங்க எடுத்துகிட்டு வந்து நாங்கள் பழைய, அதாவது இந்த விவரமே தெரியாமல் இன்னமும் இருக்காங்க. சென்னை பிரஸ் கிளப்புக்கு இப்படி வந்து புதுசாக உறுப்பினர் சேர்ந்தாங்க. இன்னும் 200 ஐடி கார்டு இஷ்யூ பண்ணாமல் இருக்குது. ஆமாம், இந்த மெம்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ட்ரெஸ்ஸில் போட்டுருக்காங்க. யாராவது ஐடி கார்டு வாங்கலன்னு அவங்க வந்து ஆஃபீஸில் வந்து ஐடி கார்டை வாங்கிங்க. ஐடி கார்டு ஃபர்ஸ்ட் அந்த ஐடி கார்டை வச்சு எலெக்ஷன் நடத்த போகிறோம். ஐடி புதுசாக ரீசெண்டாக ரிசீவ் பண்ண ஐடி கார்டு காமிச்சா தான் பர்மிட்டட் டு ஓட். இல்லைன்னா அது வாங்கிட்டு இருக்கோம். எலெக்ஷன் முடிவு வாங்கிட்டு 14 தேதியோட அது வாங்கிக்கிறோம். எல்லா ஐடி கார்டும் ஆஃபீஸில் இருக்குது. மோஸ்ட் 250 ஐடி கார்டு இல்லாமல் யாரும் ஓட்டு போட பர்மிட் பண்ண மாட்டோம். எலெக்ஷன்லேயே அந்த நாமினேஷன் ஃபார்மோட இதோட அட்டாச் காப்பி ஆஃப் தி ரீசெண்ட் ஐடி கார்டு issued by the சிறப்பு வழிகாட்டுக்கு சார்ந்த ஜஸ்டிஸ் தர்மராஜன்